ஜீவ தண்ணீரே, ஆவியானவர், வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக என்று சொல்லி எல்லாம் நம்ம அவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. சொல்லுங்க, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கண்ணுக்கால் அளவு போதாது தகப்பனே, இந்த ஆராதனையிலே நான் ஆண்டவரே நீந்தி நீந்தி மூழ்கும்படி உங்க பிரசனத்தை எனக்கு அனுப்பும் என்று சொல்லி எல்லாம் நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து, உன்னதத்தின் தேவனே வாரும் தகப்பனே எங்கள் நடுவிலே என்று சொல்லி, ஹல்லேலூயா, எல்லாம் நாம் அவரை நோக்கி பார்ப்போமே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, வாருமையா போதகரே, வாருமையா. சபையேகமே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் பாயும் இடமெல்லாம் சேரும் இடமெல்லாம், இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக,
ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போது அப்படி எல்லாம் கரங்களை உயர்த்தி வாருமையா ஓ வாருமையா எங்கள் வீதிலே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக அப்படியே சொல்லுங்க வாருமையா அவரை எவ்வளவு தூரம் நாம் வரவேற்கிறோமோ உள்ளத்தின் ஆழத்துல வற்றாத ஜீவ ஆவியானவரே நதியாக வாருமையா வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக ஆமென் ஜீவ தண்ணீரே அப்படியே கர்த்தரை துதித்து வாரும் போதகரே அப்படியெல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை சில நிமிடம் அப்படியே துதிக்க பார்ப்போம் தேவ பிரசனம் ஆண்டவரே வாருமையா என் மீது வாரும் எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே இயேசு இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நீரையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே சேர்ந்து சொல்லுங்க எந்த நாளிலுமே என் நீரை இயேசு போதுமே பிசாசு சோதனை பெருகிட்டாலோ சொந்து போகாமல் முன் செல்லவே பிசாசு சோதனை பெருகிட்டாலோ சொந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலோ மயங்கிடாமல் முன் செல்லவே உலகமும் மாமிசமும் இயேசு போதுமே நல்ல கரங்களை உற்சாகத்தோடு தட்டி இயேசு போதுமே நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே பிசாசு சோதனை பெருகிட்டாலோ சொந்து போகாமல் பிசாசு
உலகமும் மாமிசமும் மயங்கிடாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிடாமல் முன் செல்லவே. இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே எந்த எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களை வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை நிதம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டுவாமே. இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்திடுவார். ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு எனக்கு போதும் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமென். என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாரிட்டாலோ, மனிதர் என்னை. உங்க சத்தம் எழும்பட்டுமே. ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாரிட்டாலோ. சொல்லுங்க. மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாரிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சேர்ந்து ஒருமித்து சொல்லுவோம். எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீர்
ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசு சோதனை பெருகிட்டாலோ சொந்து போகாமல் செல்லவே, பிசாசு சோதனை சொந்து போகாமல் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த நல்ல பாடி மகிமைப்படுத்தி இயேசு போதுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. சொல்லுங்க ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க. அப்படியே பாடி துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். ஒருமித்து வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. சேர்ந்து சொல்லுவோம் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க, வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். எத்தனை பேர் ஆராதிக்க ஆயத்தாமே? இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். நான் நல்ல கையை தட்டி விடுதலையோடு சேர்ந்தாமே. ஓ ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், புல்கோலை ஏந்தி ஆராதிப்பேன். பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், புல்கோலை ஏந்தி ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை
அப்படியே கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்காம நீங்க உள்ளத்தின் ஆழத்துல உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கர்த்தரை துதித்து ஆமென். துதிக்கிறவர்கள் ஆராதிக்கிறவர்கள் கர்த்தரை அப்படியே மகிமைப்படுத்தி, யாரும் வெறுமனையா இருக்கிற நேரம் அல்ல, ஒரு விடுதலையோடு கூட கர்த்தரை துதித்து பாருங்க. ஆமென். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் பாட பாட தேவ மகிமை ஆலயத்தை நிரப்ப ஆரம்பிக்கிறது. ஓ, சபையை நிரப்ப ஆரம்பிக்கிறது. கர்த்தரை துதிக்கிற துதியாலே கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஓ, உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு துதியின் சத்தம் ஆலயத்தை நிரப்புகிறது. ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிங்க. ஆராதிங்க, நல்ல ஆராதிங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதிங்க. நம்மை மறந்து தேவனோடு உறவாடுவதுதான் ஆராதனை. நம்மை மறந்து கர்த்தரோடு உறவாடுவதுதான் ஆராதனை. என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ, என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ, என்னோய் காலமுழுது ரட்சிப்பை உயர்த்திடுவேன், என்னோய் காலமுழுது ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இயேசுவே, இயேசுவே, இயேசு. உள்ளத்தின் ஆழத்துல நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக சபையேகமி தம்பாம மகிமைப்படுத்தி நன்றி, அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ, திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா, முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா, அர்ப்பணிப்போடே இயேசுவே, இயேசுவே. நீங்க சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி ஆமென். இயேசுவே நன்றி
பந்தியை ஆயத்தப்படுத்தி நாம் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் எனக்கு இன்றைக்கு தந்ததற்காய் உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. அப்படியே கடைசி அப்பாவை பார்த்து ஒரு நிமிடம் எல்லாரும் நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கும் வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட நீர் பேசும் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் தேவ சமூகத்தில் தகப்பனே, இன்றைக்கு உடைய வார்த்தைகளை எங்கள் நடுவில் அனுப்புங்கப்பா. நாங்கள் சத்தியத்தை கேட்பதற்கு ஆவலாய் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தை வெறுமனையாய் போகவே கூடாது. ஒருபோதும் ஒரு வார்த்தைகள் கூட எங்களை விட்டு விலகி போகக்கூடாது. அதற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அதற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, சத்தியத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பலன் தார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி வசனம் எங்களை விடுதலையாக்கட்டும். உன் நாம மகிமைக்காய் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். இந்த நல்ல நாளிலும் உங்களோடு கூட ஆண்டவர் தியானிப்பதற்கு கொடுத்த வேத வசனம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 21வது வசனம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். இந்த தலைப்பிலே தான் இன்றைக்கு உங்களோடு கனத்துக்குரிய பாத்திரம் என்ற தலைப்பிலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு தடவை விவசாயம் செய்கிற ஒரு நபர், அந்த தேசத்திலே அவர்கள் பாருங்கள், விவசாயம் செய்ய வேண்டும் என்றால் தூரத்திலே போய் அல்லது ஒரு குளத்திலே அல்லது ஒரு ஆற்றிலே போய் தான் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவர்கள் வர வேண்டும். இப்படி அங்கிருந்த விவசாயிகள் தண்ணீரை ஒவ்வொரு நாளும் போய் எடுத்துக்கொண்டு வந்து அந்த விவசாயத்திற்கு என்று சொல்லி அதை பயன்படுத்துவார்கள். இப்படி அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த நேரத்திலே ஒரு நாள் 2 மனிதர்கள் சந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போது அன்றைய பழைய காலகட்டத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணீரை என்ன செய்வார்கள், காக்கட்டை என்று சொல்லுவார்கள். அதற்கு நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, காக்கட்டை, தோணி, இப்படி பல பெயர்களை சொல்லுவார்கள். அதிலே தான் என்ன செய்வார்கள், தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அப்போ ஒரு நாள் 2 தோணிகள் மாறி மாறி சந்திக்க ஆரம்பித்தது. அப்பொழுது ஏழை விவசாயினுடைய அந்த தோணி என்ன செய்ததுன்னா, அந்த மற்ற தோணியை பார்த்து சொல்லிச்சு, பாரு 2 பேரும் ஒரே இடத்திலிருந்து தான் தண்ணீரை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். 2 பேரும் ஒரே காரியத்திற்கு தான் இந்த தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நீ எடுத்துக்கொண்ட அளவை சரியாக உன் எஜமானுக்கு கொண்டு கொடுக்கிறாய். என்னை பார், நான் போகிற வழியிலெல்லாம் சிந்தி கடைசியிலே கொஞ்சம்தான் நான் போய் சேர வேண்டிய இடத்தில் சேருகிறது என்று 2ம் பேசிக்கொண்ட போது அந்த நல்ல தோணி என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா, உண்மைதான், என்னுடைய எஜமான் இங்கிருந்து என்ன செய்கிறார்,
தண்ணீரை கொண்டு தேவையான இடத்திற்கு அதை ஊற்றுகிறார். ஆனால் ஒன்று தெரியுமா, என்னை யாரும் பார்க்கவில்லை. என்னை யாரும் என்ன செய்யல, பார்க்கவில்லை. ஏன்னா நான் நல்லா இருக்கிறேன், என்னை என் எஜமா நல்லா பார்த்துக்கிறாரு. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, நீ உன் தோட்டத்திற்கு மாத்திரம் பலன் கொடுக்கவில்லை. நீ கண்களை ஏறெடுத்து பார், நீ நடந்து செல்லுகிற வழியிலே இருபுறமும் எவ்வளவு செடிகள் பூத்து குலுங்கி நிற்கிறது தெரியுமா? காரணம் என்ன? ஒவ்வொரு நாளும் உன் அந்த தோணியிலிருந்து அந்த வடிந்த தண்ணீர் அவைகளை செழிப்பாய் மாற்றி வைத்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. அப்படி என்றால் எல்லாம் இருப்பதை போல் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை கனம் பண்ண வல்லமை உள்ள தேவன். ஆமே. இங்கே கனத்திற்குரிய பாத்திரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் ஒரு 6 காரியங்களை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்றால், இந்த தோணி நினைச்சதை போல சில வேளையில் நமக்குள்ளே சில காரியங்கள் இருக்கும். நான் ஓட்டையா இருக்கிறேன், தண்ணீரை சரியாய் கொண்டு செல்ல முடியவில்லை, என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு சில வேளைகளை பலவிதமான குறைவுகளை நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். முதலாவது ஒரு 3 காரியங்கள். ஒரு மனிதன் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி, நான் இந்த வார்த்தையை ஒரு புதன்கிழமை கொஞ்சம் பேசியிருந்தேன். ஆனால் இன்றைக்கு முழுவதும் அந்த செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது வாசிக்கும் போது, ஒரு மனுஷன் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற வேண்டும் என்றால், இந்த தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின இந்த 2வது நிருபத்திலே என்ன சொல்லுகிறார் பாருங்க. 2 தீமோத்தேயு 2:14 வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:14 வசனத்தை வாசிக்க கேட்போம். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக எச்சரித்து புத்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்ற வேண்டும் என்றால், இருக்கிறதோ இல்லையோ, ஓட்டையோ உடசலோ, அழகிருக்கோ அழகில்லையோ, தெய்வ பிள்ளைகளை, ஆனால் தேவன் நம்மளை கனப்படுத்த விரும்புகிறார். ஆமே. அப்போ கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் மாற்றப்படுவதற்கு முதலாவது வேதம் சொல்லுகிறது, வாக்குவாதத்தை விட்டு விட வேண்டும். ஆமே. அல்லேலூயா. எதை விட்டு விடணும்? வாக்குவாதம் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் அந்த மனிதன் ஒரு நாளும் கனம் பெறவே முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? இன்னைக்கு கர்த்தரை சபையிலே வந்து நாம் ஆராதிக்கிறோம், நமக்குள்ளே வாக்குவாதங்கள் இருக்கும் என்றால், ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதங்களை உருவாக்குவோம் என்றால், ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி சண்டைகளை வைத்துக் கொள்வோம் என்றால், ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு நாளும் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற முடியாது. அப்போ தேவன் நம்மளை உயர்த்த வேண்டும், கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் மாற்ற வேண்டும் என்றால் ஒன்றை தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும், வாக்குவாதத்தை விட்டுவிட வேண்டும். ஆமே. வாக்குவாதம் என்ன செய்யக்கூடாது? மாறி மாறி சபைக்குள்ளேயும் வரக்கூடாது, வீடுகளிலும் வரக்கூடாது. ஆமே. தெய்வ பிள்ளைகளை, வாக்குவாதத்தை விடும்போது தேவன் நம்மை கனப்படுத்தி கொண்டே இருப்பார். என்னுடைய ஊழிய பாதையிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு ஊழியத்தில் அந்த இருந்த நாட்களில் பாருங்கள், அப்பொழுது பல கூட்டங்கள் நடக்கும். அப்போ பல கூட்டங்கள் நடக்கும்போது இந்த பாட்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி, இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணி நாங்களே
வாலிபர்களாய் சேர்ந்து அந்த காரியங்களை எல்லாம் செய்து அந்த கூட்டத்திற்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம். அப்போ ஒரு நாள் முடிந்த அளவுக்கும் அந்த கூட்டத்தினுடைய ஆரம்ப ஜெபத்தை நான் ஏறெடுப்பது வழக்கம். ஆனால் நான் மற்றவர்களுக்கு என்ன செய்வேன் என்றால், ஊழியம் செய்கிறவர்கள் என்றால் அவர்களுக்கு நான் இடம் கொடுப்பேன். இப்படி ஒரு நாள் இருந்தபோது சவுண்ட்ஸ் ஆப்ரேட் பண்ணுகிற சகோதரன் அவன் வெளியே போயிருந்தான். எல்லாம் செட் பண்ணி வைத்து விட்டு வெளியே போயிருந்தான். அப்பொழுது அந்த சவுண்ட்ஸை ஆப்ரேட் பண்ணுவதற்காக நான் வந்து அந்த இடத்திலே நின்றேன். அப்போ நான் வேறொரு சகோதரன் சொன்னேன், சகோதரா நீங்கள் ஜெபத்தை ஆரம்பியுங்கள், நான் அதை செட் பண்ணி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு என்ன செய்தேன் என்றால், நான் ஆப்ரேட்டிங் செய்வதற்கு அந்த இடத்துல நிற்கிறேன். அப்போ அந்த சகோதரன் ஜெபத்தை தொடங்கின போது ஏனென்றால் அதிலே சரியாய், இப்போ நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக இதை செய்கிறதுனால முடிந்த அளவுக்கு சவுண்ட்ஸை வந்து அப்படி ஓரளவுக்கு சரி பண்ணி வைத்து விடுவோம். அது எப்பொழுதும் மாற்றி மாற்றி செய்கிற ஒரு இடமா இருந்தபடினால் அந்த மைக்கை ஆன் பண்ண உடனே என்ன செய்துச்சுன்னா, மைக்கில் விசில் சத்தம் வந்துச்சு. என்ன சத்தம் வந்துச்சு? விசில் சத்தம். அப்போ அந்த விசில் சத்தம் வந்த உடனே நான் என்ன செய்கிறேன் என்றால், அதை சரிப்படுத்தி அதை வால்யூமை குறைத்து அதை நான் சரிப்படுத்தி கரெக்டாக வைத்து விடுகிறேன். பாருங்கள், அந்த சகோதரன் அவசரமாக ஜெபித்து முடித்தார். ஜெபித்து முடித்த பிற்பாடு நான் அந்த மேடையிலே போவதற்காக, அது மண்டபத்தில் நடக்கிற ஒரு மீட்டிங். அப்போ நான் மேடையிலே போவதற்காக அந்த மண்டபத்தின் சைடில் அறை இருக்கும். அறையில் போயிட்டு செப்பலெல்லாம் நாங்கள் உள்ள கலத்தி விட்டுட்டு நான் மேடைக்கு வருவதற்காக போன போது திடீரென்று அந்த சகோதரன் என்னை சட்டையோட சேர்த்து அப்படியே தூக்கி பிடித்தார். தூக்கி பிடித்து சில வார்த்தைகளை அவர் பேசினார். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் ஜெபம் பண்ணனால தான் நீ என்ன செய்த, மயக்கில் விசில் வர வைத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில வார்த்தைகளை பேசினார். அப்ப நான் அமைதியாகவே, நான் எந்த வார்த்தையும் பேசாம அந்த கூட்டத்தில் போய் அமர்ந்திருந்தேன். நான் ஏன் சொல்றேன்னா, தெய்வ பிள்ளைகளை, அது பிறப்பாடு, அது ஒரு பெரிய பிரச்சனையாக எங்கள் போதகரிடத்திலே போன போது கர்த்தர் என்னை கனப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. அந்த இடத்துல நானும் மாறி பேசி இருந்தால், நானும் அந்த இடத்துல ஏதாகிலும் சொல்லி இருந்தேன். ஏன்னா அவன் அறியாமல் பேசுகிறான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அல்லேலூயா தெய்வ பிள்ளைகளே, அப்போ வாக்குவாதம் நமக்குள்ளே இருந்தால் ஒரு நாளும் நாம் கனத்திலே கனம் பண்ண முடியாது. அல்லேலூயா. நீங்கள் கனமுள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்றால், கனத்துக்குரிய பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் வாக்குவாதத்தை விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. மாறி மாறி வாக்குவாதம் செய்வதை, சண்டை வைப்பதை எப்பொழுது விடுகிறோமோ அப்பொழுது தேவன் நம்மளை கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். சில வேளையில் அந்த இடத்துல நமக்கு தோற்றதை போல் இருக்கும், ஆனால் அடுத்த நிமிடம் நாம் தான் உயர்த்தப்பட்டிருப்போம். அல்லேலூயா. எத்தனை பேருடைய கோபங்கள், சண்டைகள் பதவிகளை இழக்க பண்ணி இருக்கிறது, அந்தஸ்தை இழக்க பண்ணி இருக்கிறது, இருந்த ஸ்தானத்தை விட்டு வெளியே போக வைத்திருக்கிறது. அப்படி என்றால் வாக்குவாதத்துக்கு இனி நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள எத்தனையோ பொருட்கள் இருக்கிறது. ஆனால் சில வேளையிலே எல்லா பொருட்கள் இருந்தாலும் சில பொருளை மாத்திரம் நாம் எடுத்து அதை பத்திரமாக வைத்திருப்போம், அதை முக்கியமாக வைத்திருப்போம். ஆனா அதே பொருள் வேறொன்று நம்ம வீட்டுக்குள் இருக்கும், ஆனா அதை அப்படி வைக்க மாட்டோம். ஆனா இந்த பொருளை எடுத்து முக்கியமா வைத்திருப்போம். கேட்டா சொல்லுவோம், இது அந்த நபர் நமக்கு ஹிப் பண்ணது, அல்லது எனக்கு ஒரு பரிசாக கிடைத்தது, அதனால இதை ஞாபகத்திற்கு வைத்திருக்கிறேன். பாருங்க, இது கனம் பெற்று ஷோகேஸ்ல இருக்கும். ஆனா அதே போலுள்ள இனி ஒரு பொருள் அது சில வேளையில கிச்சன்ல இருக்கும். அல்லேலூயா. அப்போ யாரை ஆண்டவர் எப்படி வேணாலும் மாற்ற முடியும். செய்ய வேண்டிய விஷயம் என்ன? வாக்குவாதத்தை விட்டு விடணும். அல்லேலூயா. பிள்ளைகள், நீங்க ஸ்கூல்ல படிக்கிற இடத்துல மாறி மாறி பிள்ளைகளோடு சண்டை வைக்க கூடாது, மாறி மாறி பிரச்சனைகளை உண்டாக்க கூடாது. வாக்குவாதம்
நம்மளை ஒரு நாளும் கனப்படுத்தாது. ஆமென். தேவ பிள்ளைகளே, இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அதே 2 தீமோத்தேயு 2:16 வசனத்தை வாசித்து பாருங்கள். கனமுள்ள பாத்திரமாய் மாற வேதம் என்ன சொல்ற? 2 தீமோத்தேயு 2:16 வாசிக்கலாம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போதும். ஆமென். இரண்டாவது, ஒரு மனுஷன் கனமுள்ள பாத்திரமாய் மாற வேண்டும் என்றால் வீண் பேச்சுகளை விடணும். ஆமென். அல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணக்கூடாது? வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கனமுள்ள பாத்திரமாய் வைக்க வேண்டும் என்றால் வீண் பேச்சுகளை என்ன செய்திடணும்? விட்டுறணும். அல்லேலூயா. இன்றைக்கு சில இடத்திலே நாம் தகுதியற்றவர்களாய் மாறி போவதற்கு காரணம் என்னன்னா, நம்ம பேசுற வீண் பேச்சுகள். அல்லேலூயா. நம்ம பேசுகிற சில பழக்க வழக்கங்கள், நம்ம தேவையில்லாதபடி விடுகிற வார்த்தைகள், இதுதான் நம்மளை கனமில்லாமல் போக வைக்கிறது. ஆனால் நீங்கள் கனமுள்ள பாத்திரமாய் மாற வேண்டும் என்றால், கனமுள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்றால், தேவையில்லாத வீண் பேச்சுகளை எப்பொழுது விடுகிறோமோ அப்பொழுது தேவன் நம்மளை கனப்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. அவர்களே மனிதர்களே சொல்வார்கள், மற்றவர்களே சொல்வார்கள். அவடத்துல போனா நியாயத்தை பேசுவாங்க, தேவையில்லாமல் என்ன செய்ய மாட்டாங்க? பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு பழக்கம் உண்டு. யாராயிலும் கிடைத்து விட்டால் A to Z வரையிலும் பேசிட்டே இருப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம என்ன செய்ய முடியாதான்? கனமடைய முடியாது. அப்போ வீண் பேச்சுகளை விட்டு விலகும் போது நீங்க நண்பர்கள் கூடலாம், உறவுகள் கூடலாம், அல்லது சொந்த பந்தங்கள் நடுவில் நீங்கள் இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம வீண் பேச்சுகளை பேசக்கூடாது. தேவையான நல்ல கருத்துக்களை பேசிட்டு அமைதியா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நான் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் அறிந்து கொண்ட காரியம் அதுதான். சில வேளைகளை பல போதகர்கள் கூடி நின்று பேசிக் கொண்டிருப்போம். எல்லாரும் பேசுவார்கள், ஆனா நான் எந்த வார்த்தையும் பேசாமே இருப்பேன். ஒன்றும் தெரியாதவங்க மாதிரியே அதுல இருப்பேன். அல்லேலூயா. ஒன்றும் தெரியாதது போலவே இருப்பேன். ஆனால் தேவையானதை மாத்திரம் சரியா பேசிவிட்டு வாயை மூடிடுவேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. இத நிமித்தம் என்ன நடக்கும் தெரியுமா? கடைசியில கர்த்தர் என்னை கனப்படுத்தி தான் இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களில் தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நானே நினைச்சு பார்ப்பேன், சில நேரங்களில் நம்மவும் பேசலாமே, சிரிப்போம், பேசுவோம், பழகுவோம், ஆனால் வீண் பேச்சுகளை விட்டு விடுவோம். அல்லேலூயா. வீண் பேச்சுகள் நமக்குள்ளே இருக்கும் என்றால், தேவையில்லாத சம்பாஷணைகள் நமக்குள்ளே இருக்கும் என்றால், 2 விதங்களிலே பேசுகிற காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நீ கனவீனம் அடைந்து போவாய். ஆனால் வீண் பேச்சை விட்டு தேவனை குறித்து பார்க்க ஆரம்பிக்கும் போது கனமுள்ள பாத்திரமாய் மாற முடியும். எத்தனை பேர் கனமுள்ள பாத்திரமா மாறினேன்னு நினைக்கிறீங்க? யார்கிட்ட பேசினாலும் தேவையில்லாம பேசக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு வீண் பேச்சு தேவையில்லாம இந்த வாயில பேசி எத்தனை சண்டைகள், எத்தனை குழப்பங்கள், எத்தனை வீடுகளில் பிரிவினைகள். காரணம் என்ன? பார்த்தா கடைசியில் பேசின ஒரு வார்த்தையா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. என்னைக்கோ பேசின ஒரு வார்த்தையாக இருக்கும். அப்போ வீண் பேச்சு நம்ம வாயில என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. மூன்றாவது, வேதம் என்ன சொல்லுகிறது கனம் அடைவதற்கு? 2 தீமோத்தேயு 2:19 வாசிக்கலாம். தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் என்ன செய்கிறது? நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவைகளை அறிவார் என்பதும்
கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவர் கனமுள்ள பாத்திரமாய் மாற்ற வேண்டும் என்றால் அநியாயத்தை விட்டு விலகணும். அல்லேலூயா. ராமேன் சொல்லுங்க. அநியாயம் செய்கிற காரியத்தை விட்டு விலகணும். மற்றவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யும் போது கனம் இழந்து போய்விடுவோம். நான் அநேக சகோதரர்களை பார்த்திருக்கிறேன், அநேக நண்பர்களை பார்த்திருக்கிறேன். நல்லா உயர்த்தப்பட்டிருப்பார்கள். திடீரென்று பார்த்தால் அந்த இடத்துல அவங்க பெயர் அப்படியே கெட்டு கிடக்கும், பெயர் அப்படியே நாசமாக்கப்பட்டு கிடக்கும். காரணம் என்னன்னு விசாரிச்சா, ஏதாகிலும் மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்த அநியாயம்தான் காரணம். அல்லேலூயா. ஒற்றுமையா இருந்ததை சீர்குலைத்த காரியங்கள் தான் காரணமாக இருக்கும். ஒருவரிடத்திலே மற்றவரிடத்திலே பிரிவினைகளை உருவாக்கி வைப்பது காரணமாக இருக்கும். தேவ பிள்ளையே, அநியாயத்தை விட்டு விலகினால் கனமுள்ள பாத்திரமாய் மாற முடியும். இன்னைக்கு நம்ம மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கிறோமா, அக்கிரமம் செய்கிறோமா, நல்லது செய்கிறோமா? சிந்தித்து பாருங்க. தேவ பிள்ளைகள் அதை சிந்தித்து பார்க்கணும். நான் மற்றவர்களுக்கு எதை விதைக்கிறேன்? நல்லதை விதைக்கிறேனா? நல்லதை செய்கிறேனா? நான் மற்றவர்களுக்கு தீமை செய்வதற்கு காரணமாய் இருக்கிறேனா? பல குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா தீமை செய்வதற்கென்று ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள். எப்படியாகிலும் ஒரு குடும்பத்தை அழிக்கணும், எப்படியாகிலும் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை தீர்க்கணும், எப்படியாகிலும் அந்த குடும்பம் கெட்டு போய்விட்டால் தான் நன்றாய் வந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒன்றை சொல்றேன், தான் வெட்டின குழியில தானே தான் விழுவார்கள். இங்கதான் இருந்தா ஒரு அல்லேலியா சொல்லி இருப்பீங்க. ஆமே ஆமே. நான் ஸ்லோவா பேசுறேன். சரி, பிரைஸ் காட். ஆமே. ஒரு அல்லேலியா சொல்லுவோம். தேவ பிள்ளையே, நம்ம வெட்டுற குழியில நம்ம மற்றவர்கள் கெட்டு போனோம், அல்லது மற்ற ஊழியங்கள் கெட்டு போனோம், மற்ற குடும்பங்கள் கெட்டு போனோம் அப்படின்னு அநியாயம் செய்வோம் என்றால் நமக்கு தான் தீமையா முடியும். நமக்கு தான் வேதத்திலே எஸ்தர் புஸ்தகத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமான் சாதிக்கலாம் என்று நினைத்தான். அல்லேலூயா. ஆனால் அநியாயம் ஒன்று இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று எப்பொழுது அவன் மனதிலே தீர்மானித்தானோ அன்றைக்கே அவன் வைத்த அந்த வலையில் அவனே விழுந்து விட்டான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு பல மனிதர்கள் அப்படிதான் இருக்கிறார்கள். எப்படியாயிலும் மற்றவங்களை கெடுத்து, மற்றவங்களை அழித்து, மற்றவங்களுக்கு விரோதமாக பேசி, ஏதாயிலும் ஒரு தீமையை உண்டாக்கி, செய்யாததை செய்ததா காமிச்சு எப்படியாகிலும் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, அநியாயத்தை விட்டு விலகினால் கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பீர்கள். ஆமென். அப்ப நம்ம கனத்துக்குரிய பாத்திரமாயிருக்க வேண்டும். கனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த கனம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, அப்ப 3 காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். 1, வாக்குவாதத்தை விடணும். ஆமென். 2வது எதை விடணும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. முதல்ல என்னது? பிள்ளைகள் சொல்லுங்க, என்ன விடணும்? பிள்ளைகள்கிட்ட கேட்டேன். எல்லாம் நோட்ஸ் வச்சிருக்குது இல்ல? வாக்குவாதத்தை விடணும். 2வது வீண் பேச்சுகளை விடணும். 3வது அங்க யாரும் சொல்ல பாருங்க. 3வது சொல்லுங்கடா, தெரியாதா? உண்மையே சொன்னேன். அப்ப இவ்வளவு நேரம் என்ன செய்தி கேட்ட? அநியாயத்தை என்ன செய்யணும்? விடணும். அல்லேலூயா. நான் ஏன் பிள்ளைகிட்ட கேட்குறேன்னா,
நம்ம வளர்ந்து வரும்போது தேவன் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கணும்னா முதல்ல வாக்குவாதத்தை விடணும், ரெண்டாவது வீண் பேச்சை விடணும், மூன்றாவது அநியாயத்தை விட்டால் ஆண்டவர் நம்மளை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுவார். ஆமென். இப்பொழுது ஒரு கனமுள்ள பாத்திரம் எப்படிப்பட்டதா இருக்கும் அதை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்ப கனம் உண்டாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆனால் ஒரு கனமுள்ள பாத்திரம் எப்படிப்பட்டதா இருக்கும்? வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாவது வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 2:21 வாசிக்க கேட்போம். அவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அல்லேலூயா. அப்போ கனமுள்ள பாத்திரம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால் அந்த பாத்திரம் பரிசுத்தமாக்கப்பட்டதா இருக்கும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் கனமுள்ள பாத்திரமாய் மாற வேண்டும் என்றால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் யார் கையில் இருக்கிறதோ அவர்கள் கனமுள்ள பாத்திரமாய் மாறிவிடுவார்கள். ஆமென். அதற்கு உதாரணமாக நான் தானியேல் புஸ்தகத்திலே ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். தானியேலுடைய சரித்திரத்திலே வாசிக்கும் போது தானியேல் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை இப்பொழுது வாசிக்கலாம். தானியேல் 5:23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் கொடுத்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அது மாத்திரமல்ல, அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்து அதை என்ன செய்தார்கள்? நீரும் உம்மோடு இருந்தவர்களும் அதை என்ன செய்தீர்கள்? பரிசுத்த கேடாய் மாற்றினீர்கள். தேவ பிள்ளையே, ஒரு மனுஷன் கனமுள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்றால் ஆலயத்திலே கொடுக்கப்படுகிற பொருட்கள், ஆலயத்திலே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொருளை பரிசுத்தமாய் பயன்படுத்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் இங்கே வேதத்தில் இந்த தானியேல் 5வது அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்றால் அவருடைய 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். என்ன நடக்கிறது? 5, 1, 2, 3 வசனங்கள். தன் பிரபுக்களின் 1000 பேருக்கு கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். பாருங்கள், அவன் ருசித்துக் கொண்டிருக்கையில்
பாருங்கள், நேபுகாத் நேச்சருடைய காலத்திலே எருசலேம் ஆலயம் சிறைபிடிக்கப்படுகிறது. அங்கே சிறைபிடிக்கப்பட்ட போது அங்கிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் மனைவிகளும் குடித்தார்கள். அல்லேலூயா. இப்ப பாருங்கள், ராஜா ஒரு விருந்தை உருவாக்குகிறான். அந்த விரும்பிலே தேவாலயத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட பொருட்களை கொண்டு அவர்கள் நன்றாய் குடித்தார்கள், மது அருந்தினார்கள், அதை தீட்டாக பயன்படுத்தினார்கள். இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவர்கள் இவைகளை குடித்து நல்ல பாருங்க கல்லும் மண்ணுமாகிய தேவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கும் போது, அந்த 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எழுதிட்டு அந்த எழுதின கையுறுப்பை ராஜா கண்டான். இப்ப என்ன நடக்கிறது? அவர்கள் குடித்து வெறித்து மனம் போன போக்கிலே ஆலயத்தின் பொருளை பரிசுத்த கேடு உண்டாக்கி இருந்த போது அங்கே என்ன நடந்தது என்றால், ஒரு வார்த்தை எழுதப்படுகிறது. இப்போ அதை எழுதினதை அவன் கண்டபோது ராஜாவின் முகம் வேறுபட்டு அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது. பாருங்க, இப்ப ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேரையும் உள்ளே அழைத்து, குறிசல் எல்லாம் உள்ளே அழைத்து வாருங்கள். இந்த எழுத்தை வாசித்து வெளிப்படுத்துகிறவன் எவனோ இரத்தாம்பரமும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பான். நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் அதை ஒருவனாலும் வெளிப்படுத்த முடியவில்லை. அல்லேலூயா. இப்ப ஒருவனாலும் வெளிப்படுத்த முடியாத உடனே அரண்மனைக்குள்ளே ஒரு பேச்சு வருகிறது. சிறைபிடித்து வந்தவர்களில் ஒருவன் இருக்கிறான், விசேஷித்த ஆவி உடைய ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனை அழைத்து வந்தால் இதற்கு அர்த்தம் சொல்லுவான். அல்லேலூயா. அந்த மனுஷன் யார்? ரொம்ப கவனித்துக் கொள்ளுங்கள். ராஜாவின் போஜனம் வேண்டாம் என்று ஒதுக்கின தானியேல். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ரொம்ப புரிந்து கொள்ளணும், ஏன் தானியேலை தேவன் உயர்த்தினார். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது தானியால் ராஜா போஜனம் பண்ணும் எந்த ஒரு பொருளும் வேண்டாம் என்று விலக்கி வைத்தான் என்று வாசித்து விட்டு விடுகிறோம். ஆனால் அங்கே நடந்தது என்ன? அவர்கள் விருந்துகளில் எல்லாம் ஆலயத்தின் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது. ஆலயத்தின் பொருட்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டது. தேவ பிள்ளையை பரிசுத்த கேடு உண்டாக்கும்படி காரியங்களை செய்தார்கள். ஆகவே அந்த இடத்துல ராஜாவுக்கு நடக்க முடியாதபடி அவன் கீழே விழுந்து விடுகிறான். இப்ப அர்த்தம் தெரியல. நீங்க அந்த அதிகாரத்தை வாசித்தால் தெரியும். அங்கே எழுதி இருந்த காரியங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் ராஜாவின் போஜனம் வேண்டாம் என்று விலக்கினான். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒன்றை யோசித்து பாருங்க. பரிசுத்தமுள்ள பரிசுத்தத்தோடு எதை அனுசரிக்கிறோம்? அதனால்தான் கர்த்தருடைய பந்தியை பரிசுத்தமாய் அனுசரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆலயத்துக்குள் வரும்போது பரிசுத்தமாய் வர வேண்டும். ஆலயத்தில் பயன்படுத்துகிற ஒரு பொருளை எவ்வளவு கரிசனையாய் பார்க்க வேண்டும். ஆமென்.
எனக்கு பல ஆலயங்களில் நான் பார்த்திருக்கிறேன், பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். சபையில் இருக்கிற பொருட்களை ஆங்காங்கே தூக்கி வீசி போட்டிருப்பார்கள். ஆங்காங்கே பொருட்கள் கிடக்கும், ஆங்காங்கே அதை கவனிக்கவே மாட்டார்கள். நான் சொல்றேன், ஒரு சேரானாலும் சரிதான். ஆமே, அல்லேலூயா. ஒரு பொருள், எந்த ஒரு பொருள் ஆனாலும் சரிதான், ஆலயத்துக்குள் வரப்பட்டால் அவைகள் பரிசுத்தமாக்கப்பட்ட பொருள். அதை நம்ம வெளியே சில வேளையிலே சில கூட்டங்களுக்கு எடுத்துக்கொண்டு போகலாம், சில காரியத்திற்கு பயன்படுத்தலாம். அது பரிசுத்தமாய் பயன்படுத்தப்பட வேண்டும், பரிசுத்தமாய் பயன்படுத்தப்பட வேண்டும். ஒன்றை தெளிவாய் கவனிக்க வேண்டும். அப்போ தானியேல் கனம் பெற்றவனாய் மாறினான். அல்லேலூயா. தானியேல் கனம் பெற்றவனாய். ராஜா சொல்றான் தானியேலை பார்த்து, நீ இதனுடைய அர்த்தத்தை சொன்ன அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை 3வது இடத்துல நான் உயர்த்தி வைக்கிறேன். தானியேல் என்ன சொன்னான் தெரியுமா? ராஜாவே, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஏன் இந்த வார்த்தை எழுதப்பட்டது தெரியுமா? நீ ஹல்லேலூயா எருசலேமிலிருந்து எடுத்து பெறப்பட்ட தேவனுடைய ஆலய பொருட்களை பரிசுத்த தீடாக்குனது தான் இதற்கு காரணம். அல்லேலூயா. ராமேன் சொல்லுங்க பாப்போம். ஆலயத்துக்குள்ள பயபக்தியோடு பழக கற்றுக்கொள்ளுங்கள். ஆலயத்தின் பொருட்களை பயபக்தியோடு பயன்படுத்துங்கள். அது ஒரு ஃபேனாக இருக்கலாம், ஒரு லைட்டாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு ஒயராக இருக்கலாம். தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய பந்திக்கு பயன்படுத்துகிற பாத்திரங்களாக இருக்கலாம். அதை நம்ம எப்படி ஆலயத்துக்குள்ள நம்ம செயல்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு கனம் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். ஆமே. பழைய காலத்தில் சொல்லுவாங்க, கோயில் பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. நாம காரணம் என்ன தெரியுமா? உண்மையாய் ஆலயத்தில் வேலை செய்திருந்தால் அவருடைய பிள்ளைகள் செழித்து தான் இருக்கிறார்கள். ஆமே. அப்போ ஆலயத்திலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அப்போ பரிசுத்தமாக்கப்பட்ட பொருளை எவ்வளவு பயபக்தியோடு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நாம் கனமடைவோம், அந்த அளவுக்கு நம்ம உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்போம். ஏனோ தானோ என்று நான் அதனால தான் இந்த ஆலயத்திலே கூட சில நேரத்தில் பிள்ளைகள் ஓடும்போது விளையாடும்போது நான் கோபப்படுவேன். சின்ன வயசில் சில நேரத்தில் நாங்கள் இங்கே வந்து இருக்கும்போது ஆரம்ப நாட்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுப்பதற்கு எடுத்து நான் விரட்டி விட்டு விடுவேன். ஏனென்றால் இது பரிசுத்தமான ஸ்தலம். ஆமே. பிள்ளைகளுக்கும் பரிசுத்தமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். பிள்ளைகளும் ஆலயத்திலே வந்தால் எப்படி நம்ம பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் போது அந்த பிள்ளைகள் சன்னதி உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, அப்ப முதல்ல வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட பொருள். ஆமே. அல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது? தேவ பிள்ளைகளே, கனமுள்ள பாத்திரம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டுமாம்? இரண்டாவது வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 2:21 மீண்டும் வாசிக்கலாம். அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க தான் இருக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆவியானவர் உங்கள் தலைமுறையை உயர்த்த விரும்புகிறார். ஆமே. உங்கள் சன்னதியை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால தான் இந்த வார்த்தைகளை நான் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரமாய். முதல்ல பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். அதை தீட்டுப்படுத்துகிறவன் கனவீனம் அடைவான். அதை பரிசுத்தமாய் பார்க்கிறவன், நல்லதாய் பார்க்கிறவன் கனமடைவான். இரண்டாவது, எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரமாய் இருக்கும் போது நாம் நம்மை உருவாக்கின தேவனுக்கு எப்படிப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறோம்? நாம் தேவனுக்கு முன்பாக அல்லது ஒரு ஸ்தாபனத்திலே ஒரு அதிகாரிக்கு முன்பாக அல்லது ஒரு வேலை செய்கிற இடத்திலே ஒரு எஜமானுக்கு கீழாக நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா.
ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அப்ப தேவன் விரும்புகிறது என்ன? உபயோகமுள்ள பாத்திரமாய் மாற வேண்டும். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 9:15 வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9:15. பிள்ளைகள் எல்லாம் பைபிளை எடுத்து டக்குன்னு படிங்க பாப்போம். நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அல்லேலூயா. இங்க யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? சவுலாய் இருந்து பவுலாய் மாற்றப்பட்டவன். ஆமே. ஏன் ஆண்டவர் அவனை இப்படிப்பட்ட அதிகாரத்திலே உயர்த்த வேண்டும்? நீ ராஜாக்களுக்கு, எருசலேம் ஜனங்களுக்கு, எல்லாருக்கும் விலை உயர்ந்த ஒரு பாத்திரமாய் மாறுவாய் என்று ஏன் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் கொடுக்க வேண்டும்? ஏனென்றால் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது கர்த்தர் அவனை சந்தித்த போது, அல்லேலூயா, அதுவரையிலும் எஜமானுக்கு கீழ்ப்படியாதவன். ஆமே. அதுவரையிலும் அதிகாரத்தை பயன்படுத்தினவன், அதுவரையிலும் தேவனுடைய வார்த்தையை மீறினவன், தேவனுடைய ஜனங்களை அழிப்பதற்காக ஹல்லேலூயா சட்டத்தை பெற்றுக்கொண்டவன். அப்படிப்பட்டவன் சந்திக்கப்பட்ட போது, தேவனால் தொடப்பட்ட போது அவருக்கு உண்மை உள்ளவனாய் மாற்றப்பட்டான். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எஜமானுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய் மாற்றப்பட்டான். ஆகவேதான் கர்த்தர் பவுலை அப்படியாக ஆசீர்வதித்தார். இன்னைக்கு கனமுள்ள பாத்திரமாய் மாறணுமா? நான் கனமுள்ள பாத்திரமாய் இருக்கணுமா? சிந்தித்து பாருங்க. கனமுள்ள பாத்திரமா மாறணும்னா தேவ பிள்ளையே எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க எஜமான் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சா தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆசைப்படுங்க. ஆமே. தேவனுக்காக ஓட ஆசைப்படுங்க. எந்த மனுஷன் தேவனுக்காய் ஓட பிரயாசப்படுகிறானோ அந்த மனுஷனை கர்த்தர் கனப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமே. நான் பல நேரங்களில் நினைப்பேன், ஒரு சாதாரண மனிதன், எல்லாரையும் போன்றவன், ஆனால் ஏன் சில இடங்களிலே போகும்போது கர்த்தர் கனப்படுத்துகிறார்? ஏன் மற்ற இடங்களிலே போகும்போது நீங்களை கனப்படுத்துகிறார்கள்? ராஜாவுக்கு, எஜமானுக்கு உண்மையாக இருந்தால் கனம் நிச்சயம் உண்டு. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவருக்காக நம்ம ஓடணுங்க, அவருக்காக உண்மையா உழைக்கணுங்க, அவருக்காக அவருடைய பார்வையில் எதையும் ஏமாற்றக்கூடாது. ஆமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய பார்வையில் எதையும் ஏமாற்றக்கூடாது. ஆமே. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அதை செய்தான், கனம் பெற்றான். ஆமே. மனுஷன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அந்த எஜமானுக்கு வேலை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். அந்த எஜமானுக்கு வேலை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். நாம் அதை உண்மையாய் செய்வோம் என்றால் கனம் நமக்கு உண்டாகும். ஆமே. கனம் நமக்கு உண்டாகும். யோனாவுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது யோனா தேவனை விட்டு விலகி போகிறான். விலகி போன யோனாவை மீன் விழுங்குகிறது. ஆனால் ஒன்று தெரியுமா? அந்த கனமுள்ள பாத்திரமாய் மாறுவதற்கு அந்த யோனா தன்னை ஒப்பு கொடுத்த போது மீனின் வயிற்றில் இருந்த புழுக்கள் அந்த எல்லாம் அது தன்னை கட்டுப்படுத்தி கொண்டது. தன்னை கட்டுப்படுத்தி கொண்டது காரணம் என்ன? எஜமானுடைய வார்த்தைக்கு அந்த மீன் கீழ்ப்படிச்சது. ஆமே. அல்லேலூயா. இல்லைன்னா கடல்ல ஆழத்துல தூக்கி போடப்பட்டவனை விழுங்கின மீன் என்ன செய்யாது? கொண்டு கக்கீருமா? மீன் சாப்பிட்டா கக்கீருமா? சில வேளையில் அந்த மீன் முதலையாகவே இருக்கட்டுமே. அல்லேலூயா. என்ன செய்யும்? அது பிடிச்சிட்டுனா உள்ள விழுங்கும். ஆமே. ஆனா விழுங்கினது
கரையிலே கக்குனது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ எஜமானுடைய வார்த்தைக்கு உலகத்தில் பயன்படுகிற மரம் செடி நீங்கள் பார்த்து தான் தெரியும். ஒரு நாள் அத்தி மரத்தை பார்த்து இயேசு சபித்த போது அத்திமரம் பட்டு போயிற்று. கனி இல்லாத மரத்தை பார்த்து சபித்த போது அது பட்டு. அப்போ மிருக ஜீவன்கள், பறவைகள், ஹல்லேலூயா, ஊரும் பிராணிகள் எல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் மனுஷனை படைத்ததனுடைய நோக்கம் என்ன? அந்த எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்பதற்கு. ஆமென். நான் சொல்வது புரியேன்னு நினைக்கிறேன். தேவனுக்கு உபயோகமுள்ள பாத்திரமா மாறணும். தேவனுக்காய் ஊழியம் செய்யணும், தேவனுக்காக ஓடணும், தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும், தேவ சமூகத்தில் காத்து கிடக்கணும். கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் தேவனுக்காக பயன்படணும், தேவனுக்காக எதையாகிலும் செய்யணும். முழு மூச்சு வரையிலும் தேவனுக்காக எதையாகிலும் செய்வேன் 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 அப்படி என்கிற ஒரு தாகம் உங்களுக்குள்ளே வரணும். வந்தால் கர்த்தர் உங்களை உங்கள் சந்ததியும் கனப்படுத்தி கொண்டே இருப்பார், கனப்படுத்தி கொண்டே இருப்பார். நீங்கள் வேதத்தில் வாசித்தால் நன்றாய் வாசித்து பாருங்கள், உலகத்தை சிந்தித்து பாருங்கள். தேவனுக்காக உண்மையாய் ஊழியம் செய்த அத்தனை பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகளும் உயர்த்தப்பட்டு தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அத்தனை பேர் உயர்த்தப்பட்டு தான். நான் கழிந்த நாளிலே ஒரு போதகரை சந்தித்தேன். தேனியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்களாம். அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், மழை நேரங்கள் அவருடைய வீடு தண்ணீரினால் ஒழுகி கொண்டே இருக்குமா. 3 பெண் பிள்ளைகள். ஆனால் தேவனுடைய கிருபை என்ன தெரியுமா? ஒரு பிள்ளை இன்றைக்கு டாக்டராக படித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்ற ஒன்றும் இல்லை, நாங்கள் கிராமங்களில் போய் ஊழியங்களை செய்கிறோம், சின்ன பிள்ளைகள் மத்தியில் ஊழியங்களை செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையால் என்னுடைய முதல் மகள் மருத்துவருக்கு படித்து கொண்டிருக்கிறாள். மழை பெஞ்சா வீடு ஒழுவதான் செய்யும், அந்த வீட்டில் தான் இன்னைக்கு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர், அவருக்காக நாங்கள் உண்மையாய் ஓட ஓட கர்த்தர் எங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார், எங்கள் குடும்பத்தை இப்படி மாற்றுகிறார். தேவ பிள்ளை சிந்தித்து பாருங்க. கனமுள்ள பாத்திரமா மாறணும்னு விரும்பினா, கனமுள்ள பாத்திரமா இருக்கணும்னு விரும்பினா, எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரமா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ள கூட நம்ம பயன்படுத்துகிற ஒரு பொருள் உபயோகமற்றது என்றால் எங்கே தான் தூக்கி போடுவோம்? குப்பையில் போட்டுருவோம். ஆமே. அப்போ தேவனுக்கு நீங்கள் உபயோகம் இல்லாமல் போனால் குப்பையில் தான் போடுவார். அல்லேலூயா. குப்பையில் போட்டுருவார். ஆகவே ஒன்றை கவனமாய் கருத்தில் கொள்ள வேண்டும். தேவனுக்கு உபயோகமுள்ள பாத்திரமாய் நான் மாறுவேன். அல்லேலூயா. 3வது வேதம் என்ன சொல்லுகிறது? எப்படிப்பட்ட பாத்திரம் கனமுள்ள பாத்திரமாய் மாறும்? 2 தீமோத்தேயு 2:21 மீண்டும் வாசிக்கலாம். எந்த நற்கிரியைகளும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரம். அல்லேலூயா. எந்த நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? எதற்காக தேவனை ஆராதிக்கிறோம்? நற்கிரியைகளை செய்வதற்கு, நல்ல காரியங்களை செய்வதற்கு, நல்ல உதவிகளை செய்வதற்கு, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் நல்லதை செய்வதற்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், நற்கிரியைகளை செய்கிறவர்கள் கனமுள்ள பாத்திரமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தை வாசித்தால் அங்கே எலியா தீர்க்கதரிசியினுடைய காலத்திலே நாகமான் என்கிற ஒரு மனுஷன் குஷ்டரோக வியாதியினால் பாதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. பாருங்கள், அங்கே ஒரு சிறு பிள்ளை அவனுடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறது. எஜமானுக்கு அறிவிக்கிறது, இப்படியாக ஒரு தேவ மனிதர் இருக்கிறார், அவரிடத்தில் நீர் போனால் என்ன உண்டாகும்? சுகம் உண்டாகும். அந்த சின்ன பிள்ளை சொன்ன வார்த்தையை பாருங்க, ஒரு எஜமான் கேட்பதற்கு கொஞ்சம் யோசிப்பான். அல்லேலூயா. ஒரு எஜமான் அதை குறித்து சிந்திப்பதற்கு யோசிப்பான். ஆனால் தேவ பிள்ளைகளை நடந்தது என்ன? அந்த சிறு பிள்ளை செய்த அந்த நல்ல காரியம் அவனை
குஷ்டரோக வியாதியிலிருந்து மாற்றினது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே, அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒன்றை உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். நாம் செய்கிற நல்ல காரியங்கள், நாம் செய்கிற நற்கிரியைகள், இன்றைக்கு நாம் சபையிலே எத்தனை பேர் நற்கிரியைகளை செய்கிறோம்? நான் பல நேரங்களில் பார்த்துருக்கிறேன், கீழே ஒரு பேப்பர் கிடந்தா நம்மளால எடுக்க முடியாது. ஆமே, யாரோ எடுக்கட்டும், இந்த ஆள் வந்து இதை செய்யட்டும், இந்த லைட் ஏன்னா ஆஃப் பண்ணட்டும். நம்ம விருப்பம், நம்ம ஏக்கம், தேவனுக்காக எதையாகிலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சபையை பெருக்கிறதானாலும் சரி, ஒரு சபையில் இருக்கிற ஒரு பொருட்களை எடுத்து வைக்கிறதானாலும் சரி, ஒரு சபையினுடைய பாருங்க வெளிப்புறங்களை சுத்தம் செய்வதானாலும் சரி, நான் சொல்லாம நீங்க செய்து பழகணும். அல்லேலூயா. நான் சொல்லாம சொல்ல வேண்டியதா இருக்குது எல்லாத்தையும். ஆமே, அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நற்கிரியைகளை செய்து கொண்டே இருக்கணும். சில வேளையில வெளியே ஒரு இடத்துல போகிறோம், நடக்க முடியாத ஒரு மனிதர் நிற்பா, ஆனா நம்மளால் அவர்களை அந்த பக்கம் கொண்டு விட முடியும். ஆனா என்ன செய்ய மாட்டோம்? செய்யவே மாட்டோம். பாருங்க, நாங்க கழிந்த வாரம் நற்செய்தி கூட்டத்துக்கு நாங்கள் கடந்து சென்ற போது பாருங்க, நாங்கள் ஒரு டீ கடையில் போய் டீ குடிப்பதற்காக நின்றோம். அப்போ அந்த இடத்துல ஒரு வாலிப தம்பி, அவன் கையில் நல்ல நூல் கட்டி இருக்கிறான், காலில் நூல் கட்டி இருக்கிறான். அவனுடைய ஃபேஸை பார்த்தாலே ஒரு வித்தியாசமான முறையிலே இருந்தது. திடீர்னு கேட்டான்னா, ஒரு டீ வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டான். சரிப்பா, நாங்கள் டீ வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீயும் ஒரு பலகாரமும் அவனுக்கு வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்து விட்டு அவனிடத்துல போய் நான் பேச ஆரம்பித்தேன். உன் வீடு எங்கே, நீ என்ன பண்ணுற, என்ன செய்கிற, ஏன் நீ இந்த நிலைமையில் இருக்கிற, இந்த நிலைமை மாறணும்னா நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவுக்காக வாழணும், ஆலயத்துக்கு போகணும் அப்படி என்று சொல்லி சில காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, அவன் பேசும்போது அமைதியா கேட்டுட்டே இருந்தான். அப்புறமா நம்ம சபையை அறிமுகப்படுத்தினோம். முடிஞ்சாவா, அப்படி இல்லைன்னா உனக்கு எங்க உன் வீட்டு பக்கத்தில் ஆலயம் இருக்குதோ அங்க போ, உன் வாழ்க்கை நல்லா மாறும். அல்லேலூயா. அப்பதான் நான் நினைச்சு பார்த்தேன், அந்த டீ வாங்கி கொடுத்தது பெரிதல்ல, ஆனால் அவருக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் அவருடைய கஷ்ட காலத்தில் கண்டிப்பா ஒரு ஆலயத்தில் கொண்டு போய் நிறுத்தும். ஆமே. அவன் நம்ம ஆலயத்துக்கு தான் வரணும்னு சொல்ல வரல, ஆனால் ஒரு நாள் ஏதோ ஒரு சூழ்நிலை அவனுக்கு வரும்போது அவன் நிச்சயமா நினைப்பான், அன்றைக்கு ஒரு மனிதன் சொன்ன, ஏன்னா ஆண்டவர் அப்ப ஞாபகப்படுத்துவார். அல்லேலூயா. படுத்தும் போது அவன் நினைப்பான், ஐயோ அன்னைக்கு ஒரு மனுஷன் சொன்னானே, நீ ஏதாயிலும் ஒரு ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணு, போதனிடத்துல போய் ஜெபம் பண்ணு, ஒரு கூட்டத்துக்கு போ, நான் போகிறேன் என்று சொல்லி அவன் போக வேண்டிய ஒரு காலம் வரும். அல்லேலூயா. அந்த தம்பிக்காக நான் இன்னைக்கும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆமே. அவன் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு எங்கேயாகிலும் ஒரு சாட்சியாய் நிற்க வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு அநேக இடங்கள் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது, ஆனா வீண் பேச்சுக்கு இடம் கொடுப்போம், சுவிசேஷத்திற்கு இடம் கொடுப்பதில்லை. வீண் காரியத்திற்கு இடம் கொடுக்கிறோம், தேவனுடைய காரியத்தில் நாம் செயல்படுவதில்லை. நற்கிரியைகளை செய்வதற்கு பின்தங்கி நிற்கிறோம். ஒரு உதவி செய்தாகிலும் ஒரு மனிதனுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள், அல்லது ஒரு நல்ல காரியத்தை செய்தாகிலும் ஒரு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? சில வேளையில ரோட்ல நிற்கும் போது ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்கலாம். அவனுக்கு நீங்கள் அதை கொடுக்கும் போது கொடுத்து விட்டு சொல்லுங்கள், இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இயேசுவனை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி பாருங்க, நிச்சயமாய் இயேசுனுடைய வல்லமை அவனை தொட ஆரம்பிக்கும். எந்த இடத்திலும் நற்கிரியைகளை செய்ய ஞானமாய் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமே. அல்லேலூயா. ஞானமா செய்யணும். அதுக்காக சொல்லக்கூடாத இடத்தில் போய் சொல்லிடாதீங்க. ஆமே.
சொல்லக்கூடாத இடத்துல எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சில இடங்களில் எல்லாம் பொது காரியங்களுக்கு போகும்போது நான் பார்த்த காரியம் அதுதான். நம்ம ஞானமாய் தேவனுக்கு பயந்து உண்மையாய் போய் நிற்கும்போது தேவ பிள்ளைகளே, அந்த இடத்துல தேவனுடைய நாமம் விளங்குகிறது. அல்லேலூயா. அந்த இடத்துல எங்களை ஜெபிக்க வைக்கிறார்கள். அந்த இடத்துல தேவனை அறியாதவர்களுக்காக ஜெபிக்க வாய்ப்பை கொடுக்கிறார். அதுக்காக போய் கேட்டு நாங்கள் இப்படிதான் அப்படின்னு சொல்லவே மாட்டோம். அல்லேலூயா. ஆனால் தேவன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம், சூழ்நிலையை பயன்படுத்துவோம். எப்படியாகிலும் ஒரு வார்த்தை தேவனை குறித்து சொல்ல முடியாதா என்று பார்த்து கொண்டே நிற்போம். இங்க எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவுகள் இருக்கிறது, எத்தனை பேர் இருக்கிறார்கள். நற்கிரியைகளை செய்து தேவனுக்காக கனமுள்ள பாத்திரமாய் மாறுங்கள். அல்லேலூயா. வராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே நாம் எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். நான் 3 பாத்திரத்தை சொன்னேன். 1 பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், 2 எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரம், 3வது நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாகும் பாத்திரம். நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாகும் பாத்திரம். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த பாத்திரமாய் மாற விரும்புறீங்க? எத்தனை பேர் இந்த பாத்திரமாய் மாற வேண்டும் என்று விரும்புறீங்க? அவருடைய கரம் உங்களை தொட போகிறது, அவருடைய வல்லமை தொட போகிறது. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் உங்களை தொட போகிறது. நான் வீண் பேச்சுகளுக்கு விலகி இருப்பேன், வாக்குவாதத்தை விட்டு விலகி இருப்பேன். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு விரோதமாய் அநியாயம் செய்வதை விட்டு விலகி இருப்பேன். என்னை நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் மாற்றும், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் மாற்றும், நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமான பாத்திரமாய் மாற்றும். எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? தேவ பிள்ளைகள் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கேளுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஜீசஸ். எல்லாம் அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என்னை ஒரு நல்ல பாத்திரமாய் மாற்றுங்க. ஆண்டவரே, நல்ல ஒரு பாத்திரமாய் மாற்றுங்க. ஆண்டவரே, என்னை மாற்ற உங்களால முடியும் அப்பா. ஒரு கனமுள்ள பாத்திரமாய் மாற்ற என்ன முடியும் ஆண்டவரே. நான் இந்த வார்த்தையிலே நான் எதிலே தவறி நிற்கிறேனோ என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே. என் தேசத்தின் நடுவிலே நான் கனமுள்ள பாத்திரமாய் நிற்க விரும்புகிறேன். என் தேசத்தின் நடுவிலே நான் கனவீனம் அடைவதற்கல்ல, கனமுள்ள பாத்திரமாய் நிற்க விரும்புகிறேன். கனமுள்ள பாத்திரமாய் நிற்க விரும்புகிறேன். உன்னை தூற்றுவார் நடுவிலே, உன்னை ஒதுக்குவார் நடுவிலே, உன்னை விலக்கி வைப்பார் நடுவிலே, நீ வேலை செய்கிற இடத்திலே உன்னை கனமுள்ள பாத்திரமாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். உன் வாயில் வாக்குவாதம் வேண்டாம், வீண் பேச்சுகள் இனி வேண்டாம், யாருக்கும் தீமை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வேண்டாம். நீ பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் என்பதை மறந்து போகாதே. எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம் என்பதை மறந்து போகாதே. எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தமான பாத்திரம் என்பதை மறந்து போகாதே. கனப்படுத்தி தேவன் நடத்த போகிறார். ஒரு தானியேலை போல, ஒரு சவுலை போல, நாகவானுக்கு சுவிசேஷத்தை சொன்ன ஒரு சிறு பிள்ளையை போல உன்னையும் கனப்படுத்த முடியும், உங்களையும் கனப்படுத்த முடியும். சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையை, உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும், உங்களுக்கும் செய்ய முடியும். உன்னை விட எல்லாரும் நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா.
அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. ஒரு நிமிடம் எல்லாரும் உணர்ந்து, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, சொந்தமையா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே. ஒரு அர்ப்பணிப்போட அர்ப்பணித்தே நான் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. நல்ல தகப்பனே, கனமுள்ள பாத்திரமாய் எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஒரு புதிய மாதத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க இருக்கிறோம். புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் மாறட்டும். இந்த மாதமும் மீதம் இருக்கிற நாட்கள் எல்லாம் தாங்கி தப்புவித்து சுமந்து ஏந்தி நடத்தும். எல்லா தேவைகளை சந்தித்தரும், நன்மையான காரியங்களை செய்யும். தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் சபையோடும் இந்த சத்தத்தை கேட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் என்றும் என்றும் நிலை நிற்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பார்.